ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி சண்டே. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சூடான இட்லியும் கூடவே பைத்தம் பருப்பு போட்டு சாம்பார் வச்சுருக்கேன். இன்றைக்கி மார்னிங் மார்க்கெட்டுக்கெலாம் போயிட்டு வந்ததால் நான்வெஜ் எதுவும் பண்ணலை. ஆஃப்டர்நூன் செஞ்சுக்கலாம்னு சொல்லிவிட்டு வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்த பிறகு ரொம்ப குயிக்காக இட்லியும் சாம்பாரும் ரெடி பண்ணிட்டேன். தக்காளி கிலோ பார்த்திங்கன்னா 50 ரூபாய் 70 ரூபாய் அது மாதிரி ரேட்டில் தான் விற்றுட்ருக்கு. வாழைப்பூ, புடலங்காய், வாழைத்தண்டு எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன். வெஜிடபிள் ரேட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்குது. எது எடுத்தாலும் கிலோ 80 ரூபா கிட்ட தான் விற்கிறாங்க. எலுமிச்சம்பழம் மட்டும் 6 பழம் 20 ரூபான்னு வாங்கினேன். எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் லஞ்ச் ப்ரிப்ரேஷன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். எல்லாமே 20 ரூபா ரேட்டில் தான் வாங்கினேன். இந்த வாழைத்தண்டு மட்டும்தான் 10 ரூபா. கையில் வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் இன்றைக்கி என்ன செய்யறதுன்னு ரொம்ப யோசனை அதிகமாக இருக்குது. வெஜிடபிள்ஸ் இல்லைனாலும் இதே தான். புதினா, கொத்தமல்லி, கறிவேப்பிலை எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன். எல்லாத்தையுமே நீட்டாக க்ளீன் பண்ணி அதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜ் அடியில் இந்த மாதிரி ட்ரே இருக்குது. அதில் தான் நான் ஆனியன் கொட்டி வச்சுப்பேன். கூடவே பேஸ்கெட்டில் பூண்டு வச்சுருப்பேன். புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையும் தனித்தனியாக கவரில் பேக் பண்ணிவிட்டேன். ஃப்ரிட்ஜில் தான் இடம் இல்லை, ஸோ எல்லாத்தையும் எப்படியோ ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. இதுக்கப்புறம் தான் லஞ்ச் ப்ரிப்ரேஷன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சண்டேன்றதால சிக்கன் தொக்கு வச்சுருக்கேன். சிக்கன் தொக்கு ரெசிபிலாம் நம்ம சேனலில் இருக்குது, பாருங்கள். சூடான சாதம் வடிச்சிருக்கேன். கூடவே முட்டை சாப்பிட்ணும் போல இருந்ததால் எக் பொடி மாதம் பண்ணியிருந்தேன். சூடான ரசம். இதுதான் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக எங்கள் வீட்டில் நான் செஞ்ச ரெசிபீஸ். உங்கள் வீட்டில் என்னென்னு சொல்லுங்கள். சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு வீடியோஸ்லாம் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.